இன்றைக்கு நாம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 18-19 வசனங்கள். நீதிமொழிகள் 26, 18, 19. Proverbs chapter 26 verses 18 and 19. கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தன்னோடு இருந்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனிதனும் இருக்கிறான். மீண்டுமாக வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, சூப்பரான ஒரு வசனம். கொள்ளிகளையும் அம்புகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தன்னோடு இருந்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனிதனும் இருக்கிறான். எத்தனை பேர் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்க? காயத்தை உருவாக்கிடுவாங்க, சும்மா ஜோக்குக்கு சொன்ன பிரதர், சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இன்னைக்கு அதான் நம்ம படிக்க போறோம். ஏன்னா நம்ம நீதிமொழிகளில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஆண்டவர் பிராக்டிக்கல் லைஃபுக்கு என்ன மாதிரியான காரியத்தெல்லாம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நான் சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கல் லைஃபுக்கு உதவி செய்கிற ஒரு புஸ்தகம் எது அப்படின்னா வேத புஸ்தகம் தான். இது நம்ம ஏதோ தியரியை நம்ம படிக்கல. வேத புஸ்தகம் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய சுய வெளிப்பாடு. It's God's revelation for us to live in accordance with God's will. எனவே இந்த அதாவது சத்தியத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நம்ம வாழ்வதற்காக தான், சும்மா உட்கார்ந்து யோசிப்பதற்காக, ஆர்குமெண்ட்ஸ் பண்றதுக்காக, எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணிட்டு பேசிட்டு தத்துவங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு போறதுக்காக இல்லை. ஒவ்வொரு பிராக்டிஸுக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கிறது. நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒன்று செய்யறாரு அப்படின்னா அவருடைய சிந்தனை, அவருடைய தத்துவம், அவருடைய கருத்து அதுக்கு பின்னாடி இருக்கு, இல்லைன்னா அதை செய்ய மாட்டார். சோ நமக்கு நம்முடைய செய்கைகளுக்கு பின்னாடியும் ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்துக்கு உருவாக்கம் யார் தரணும் அப்படின்னா தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கருத்துக்கு உருவாக்கம் யார் தரணும் அப்படின்னா வேத புஸ்தகம் என்பதை பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இங்கே இந்த வசனத்தை நாம படிக்கும்போது இதுக்கான தலைப்பு என்னன்னா, அவாய்டிங் த ஜோக்ஸ் தட் ஹர்ட் அதர்ஸ். மற்றவர்களை காயப்படுத்தும் நகைச்சுவையை தவிர்க்க வேண்டும். அதான் நகைச்சுவையே தவிர்க்கணும்னு சொல்ல, மற்றவர்களை காயப்படுத்தும் நகைச்சுவையை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க 2 பேர் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். 2 பேர் இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். ஒரு ஆள் என்ன பண்றான் அப்படின்னா, கொள்ளிகளையும் அம்புகளையும் அம்பு வச்சிருக்கிறான். அவன் சாவுக்கு ஏதானவைகளை எரிகிற பைத்தியக்காரன். அம்பு விட்டா செத்து போயிருவாங்க இல்லைங்களா? அம்பு எல்லாத்து மேலே விட்டா என்ன செத்து போயிருவாங்க இல்லைங்களா? சாவுக்கு ஏதுவான மற்றவங்களை கொள்ளுகிற ஆயுதத்தை வச்சிருக்கிறான். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எய்மே இல்லாம ஒண்ணுமே இல்லாம எங்க பார்த்தாலும் அடிக்கிறான்னு வச்சுங்களேன். நீங்க பக்கத்துல இருந்தாலும் உங்க மேலே அடிச்சிடும், வேற யாரும் வந்தாலும் அவங்க மேலே அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான், பைத்தியக்காரனாக இருக்கிறான். ஆனா அவன் கையில அம்பு இருக்கு. AK-47 ஒருத்தன் வச்சிருக்கான்னு வச்சுங்களேன். இமேஜின் பண்ணிக்கோங்க. அவனுக்கு ஜாலி. என்ன ஜாலினா அடிச்சு நகர்த்துறது, எங்க பார்த்தாலும் யாரும் அடிக்கிறான் அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க பக்கத்துல போனா நம்ம மேல அடிபட்டுருமோ அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த ஒரு ஆள் இமேஜின் பண்ணிக்கங்க. அவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படின்னா, யாரெல்லாம் மற்றவங்களை ஏமாத்தும் விதத்துல தன்னை மறைத்து சொல்ல வேண்டியதை சரியா நேராக சொல்லாம அதை மறைச்சு மற்றவங்களை காயப்படுத்தும் விதத்துல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஜோக்கு பண்ண பிரதர், தமாசுக்கு தான் சொன்னேன், சும்மா நகைச்சுவை தான் சொன்னேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு ஒப்பிடப்பட்டு இங்கே ஆண்டவர் சொல்றது பார்க்குறேன். இந்த ஆளு போலதான் இந்த ஆள் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, ரெக்லெஸ்ஸா, அதாவது சிந்திக்காம மற்றவங்களை ஹர்ட் பண்றது ஒரு பைத்தியக்காரத்தான தான் சொல்லுது. அதை யோசிச்சு பாருங்க. அதாவது சிந்திக்காம மற்றவங்களை ஹர்ட் பண்றது, மற்றவங்களை காயப்படுத்துறது ஒரு பைத்தியக்காரத்தனம் என்று வேதவசனம் இங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம்.
நான் நிறைய விஷயங்கள் இதிலிருந்து இந்த வசனத்திலிருந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நகைச்சுவை குறித்து வேத வசனத்தினுடைய கருத்து என்ன, ஒரு அடிப்படை கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நகைச்சுவை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய கருத்து என்னவா இருக்க முடியும், நகைச்சுவையை ஆண்டவர் பார்த்தாருன்னா அவர் என்ன சொல்வாரு அப்படிங்கிறத முதல் நம்ம பார்த்தலாம். அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்றதுக்காக வச்சிருக்கேன். நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நகைச்சுவை என்பது ஆண்டவருடைய தன்மையில் ஒரு பகுதி. ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க கட்டி பிடிக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி நிப்பாரா? இல்ல ஏய் பாப்பா அப்படின்னு சிரிச்சுட்டு உங்களை சந்தோஷம் நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்வாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஜீசஸ் ஆஃப் நாசரத் அப்படின்னு ஒரு மூவி கேம்பஸ் குரூசேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இயேசு சின்ன பிள்ளைங்களாம் அவர்கிட்ட வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள கூட்டுவார். அப்புறம் சில உவமைகள்லாம் சொல்லும்போது உவமைகளில் பார்த்தீங்கன்னா சில ஐரனிலாம் இருக்கும். அதாவது இப்படி இருந்தால் ஓகே, இப்படி ஆனால் செய்யறது இல்லை அப்படின்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி உவமைகளை பேசும்போது இயேசு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு இயேசு அப்படின்னா ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா அவர் சிரிக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான். நீங்க பாருங்க, இங்கே சங்கீதம் 2:4, 37:13, 59:8 இந்த வசனங்கள் எல்லாம் சங்கீதம் 2:4. அது மட்டும் நான் வாசிக்கிறேன், மற்ற வசனங்களை நீங்க வாசிங்க. ஆனா இந்த வசனங்கள் எல்லாமே ஒரே காரியத்தை சொல்லுது. சங்கீதம் 2:4 நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறவர் சிரிப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அதுவும் ஒரு சிரிப்பு தான். ஏன் அப்படின்னா தீமை செய்கிறவர்கள், நீதிமான்கள் ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு எதிராக நின்று நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து என்ன செய்யறார்? ஆண்டவர் சிரிக்கிறார். நீங்க ஒரு பெரிய பாறையை ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு நான் பண்ணிடுவேன் தள்ளிடுவேன் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? சிரிப்பீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் சிரிக்கிறார். அதுலேயும் ஒரு நகைச்சுவை ஆண்டவருக்குள்ள அது இருக்கு அப்படிங்கிற பார்க்க. நகைச்சுவையே நான் எதையுமே பார்த்து சிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் சங்கீதம் 104, சங்கீதம் 104 26வது வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம். சங்கீதம் 104 26 அதில் கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஆண்டவர் திமிங்கலங்கள் எல்லாம் கடல்ல உண்டாக்கி வச்சு எல்லாம் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறாரு. அவரு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ கடவுள் வந்தார்னா இஸ் a kill joy, அதாவது சந்தோஷத்தெல்லாம் அவர் அழிச்சிருவாரு, அப்படி எல்லாம் டக்கு புக்குன்னு எல்லாம் அமைதியாயிரணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஆண்டவர் பாருங்க, திமிங்கலங்களையே ஆண்டவர் இந்த உலகத்துல கடல்கள்ல எல்லாம் விளையாடுங்க ஜாலியா இருங்க அப்படின்னு அவரு உண்டாக்கி இருக்காரு. அது மட்டுமல்ல அதை பார்த்து அவர் ரசிக்கிறார் அப்படின்னு தான் நான் இங்க பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்க உங்க வாழ்க்கையில, நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத, சிரிக்கிறதையும் அவர் என்ன செய்ய விரும்புறாரு. சிரிக்கணும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது சொல்ல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே இருப்பாங்க. எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் தான் அது மாதிரி. அவனுக்கு நாங்களாம் ஒரு பேர் வச்சோம், நான் சொல்ல. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான். அப்படி ஏமாத்திடுவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வாத்தியார். அது பட்டப்பேரையும் சொல்லுவார். அந்த மாதிரி பட்டப்பேரெலாம் வைக்கக்கூடாது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் சந்தோஷமாக இருக்கணும். சிலலாம் சிரிக்கவே மாட்டாங்க. சில ஆவிக்குரிய ஆட்கள், ரொம்ப ரொம்ப ஆவிக்குரிய ஆட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பிரைஸ் தி லார்ட் பிரதர், அப்படியே அமைதியா. அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க, என்ன நல்லா இருக்கீங்களாண்ணா? கர்த்தருடைய கிருபையால எஸ் நல்லா இருக்கிறோம், சிரிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பிரச்சனையே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23வது அதிகாரம், மத்தேயு 23வது அதிகாரத்தில் 24 அங்கே இயேசுவே ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி தெரியுது. 23வது அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, குருடர்களான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பார்த்துட்டு குருடர்களுக்கெல்லாம் வழி காட்டுறாங்க, குருடர்களுக்கு வழி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எப்படின்னா கொசுவெல்லாம் வடிகட்டிடுறாங்க, ஆனா ஒட்டகத்தை எதை விழுங்கக்கூடாதுன்னு வடிகட்டுறாங்களோ கொசுவை வடிகட்டிட்டு ஒட்டகத்தை விழுங்கிடுறாங்க. அப்படின்னா என்ன சொல்றாங்க? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப எல்லாம் இப்படிதான் இருக்கணும், அப்படிலாம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு
பெரிய காரியத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரியம் ஆண்டவர் வந்து அதை நேரடியாக கட்டளையாக கொடுத்துருக்காரு. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சத்தியத்தின்படி நடக்க மாட்டாங்க. நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சிலர்லாம் கல்யாணம் நடத்தும் போது நான் பார்த்துருக்கேன். இல்லை, அது வந்து வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும். அது ஏன் இது போடக்கூடாது? இல்லை இல்லை இல்லை, வெள்ளை ட்ரெஸ் தான், நகையெல்லாம் போடக்கூடாது பாஸ்டர். அதுக்கப்புறம் வேணால் ரிசப்ஷனில் வேணால் போடுங்க. ஆனால் கல்யாணத்தில் அப்படின்லாம் போட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டவுரி மட்டும் நிறைய வாங்கிடுவாங்க. டவுரி நிறைய வாங்கிடுவாங்க. அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, பாஸ்டர் இது ஒன்று 1 மந்தில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, மிச்சத்தெல்லாம் எப்படி தான் தருவேன்னு தெரில. நான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் என்ன கிறிஸ்டியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்னன்னா கொசுவை வடிகட்டிட்டு ஒட்டகத்தை என்ன செய்றாங்க, முழுங்கிடுறாங்க. அதை பார்த்து கோபம் வருது. ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து ஒரு ஏளன சிரிப்பாக இவங்கெல்லாம் உருப்பட போகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. இல்லை, என்ன கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ட்டு தான், என்ன விசுவாசிங்க அப்படின்ட்டு தான் ஆண்டவர் வந்து பேசுறத நம்ம பார்க்குறோம். ஒரு நகைச்சுவையோட அவர் ஒரு, அதாவது சர்க்காசம், ஒரு ஐரணி, இப்படி செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை சொல்றதை நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்குள்ள இருக்கிற நகைச்சுவையும், அதாவது சிரிப்பையும், அது எந்த விதமான சிரிப்பாக இருக்கலாம், அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு சிரிப்பாகவும் இருக்கலாம், அல்லது சந்தோஷமான சிரிப்பாக இருக்கலாம். அதையும் ஆண்டவர் வந்து பார்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21:6 ஆண்டவர் வந்து சாராளும் ஆபிரகாமும் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பார்கள் என்று சொல்லும்போது சாராள் நகைக்கிறாள். அந்த நகைப்பு வந்து அவிசுவாசத்தின் நகைப்பு தான். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நகைப்பு. ஆனா அந்த நகைப்பை ஆண்டவர் சந்தோஷமான நகைப்பாக அவர் மாற்றினார். ஈசாக்கு பிறந்த போது அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிட்டால், ஏன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். என்னுடைய அவிசுவாச சிரிப்பை ஆண்டவர் சந்தோஷ சிரிப்பாக மாற்றிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரிடுவதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த உலகத்துல யாரெல்லாம் அழுகிறாங்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் சிரிப்பார்கள். They will laugh. அவர்கள் சிரிப்பார்கள். ஏன்னா இந்த உலகத்துல மனம் திரும்பி, அதாவது அழுது யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் நினைச்சுவாங்க, அவங்க பரலோகத்தில் ஆண்டவர் கூட இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்ற அர்த்தத்திலே அவர் சொல்கிறார். அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்துல சந்தோஷமாக இருப்பது, சந்தோஷமாக இருக்கும் அந்த இதயம் தான் நமக்கு ஒரு நல்ல ஔஷதம் அப்படின்னா மருந்து. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மருந்து, எனக்கு மருந்து அப்படின்னு பார்க்குறோம். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஜோக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜோக்கு என்ன சொல்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும். அது ஹர்ட் ஆகும், அல்ல அது எம்பாரசிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் உட்காந்த ஒரு ஜோக்கு, நின்னா ஒரு ஜோக்கு, எதுக்கு இருந்தாலும் ஜோக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு இடத்துல நான் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு அம்மா ஒரு வெள்ளை சாரி கட்டிட்டு வந்தாங்க. இந்த பிரதர் வந்து எதுக்கு இருந்தாலும் ஜோக் அடிச்சுட்டே இருப்பார், சும்மா ரொம்ப ஜோக் அடிச்சுட்டே இருப்பார். சிஸ்டர், வெள்ளை வெள்ளையாக வந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய் கூட வெள்ளையாக தான் இருக்கு அப்படின்ட்டாரு. அந்த நாய் இங்கே படுத்துருக்கு. நம்ம ரொம்ப என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு, அவங்க சிரிக்கல, நானும் சிரிக்கல. ஏன்னா அவங்க வந்து வயசுல பெரியவங்க. அது மட்டும் இல்லை, அந்த டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஒப்பீடு என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. இப்படி இருந்தாலும் தப்பாக இருக்கும் அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் பார்த்து ஜோக் அடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. 3வதாக, அதாவது வேத வசனத்துடைய ஞானம், இந்த நகைச்சுவை குறித்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 3வது, ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா சிரிக்கும் போது, மனுஷனா இருந்தா சிரிக்கணும் இல்லைங்களா? மனுஷனா இருந்தா எல்லாரும் சிரிப்பாங்க இல்லை? ஓகே, ஜோக்கு அடிக்கிறத செய்வாங்க. சந்தோஷமா இருக்கிறதா மனுஷத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே போல இது நம்ம உடம்புக்கு நல்லது, அது மட்டுமல்ல நம்ம மனசுக்கு நல்லது, அது மட்டுமல்ல நம்முடைய ஆவிக்குரிய காரியத்துக்கும், நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே நாம சந்தோஷமாக இருப்பது, சிரிப்பது, ஒரு நல்ல நகைச்சுவை வந்து நல்லது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சைக்கலாஜிக்கல் நம்ம சொல்லலாம். அது மட்டுமல்ல, நாம சில வேளை நம்மையே பார்த்து சிரிச்சுக்கிறோம். நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நம்மளே பார்த்து சிரிச்சுக்கிறோம். அதை மறந்துட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நம்மையே பார்த்து சிரிச்சுக்கிறோம். அது சில வேளை பார்த்தீங்க அப்படின்னா சிரிப்பு மட்டுமல்ல, அது நம்மையே யோசிக்க வைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன சிரிப்பு வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி. ஒரு மெஷின் ஓடலன்னு வச்சுங்களேன், மெஷின் ஓடல, நீங்கள் லூப்ரிகேஷன் போடுறீங்க, ஒரு
கொஞ்சம் ஆயில் ஊற்றி என்ன செய்றீங்க, அதை கொஞ்சம் நல்லா ஓட விடுறீங்க. அது போல தான் சில வேளை பார்த்தீங்கன்னா டென்ஸாக இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை, ஆனால் சரியான விதத்தில் சொல்லப்பட்ட ஒரு நகைச்சுவை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு லூப்ரிகேஷன் போல அந்த இடத்த வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணும் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நகைச்சுவை அப்படிங்கிறது நம்மளை வந்து தாழ்மையாக வச்சுக்கும். நகைச்சுவை நகைச்சுவை வந்து நம்மளை தாழ்மையாக வச்சுக்கணும். ஒரே ஒருத்தர் இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தரை மட்டும்தான் நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க முடியும், ஆண்டவர் மட்டும்தான். உங்களையும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க முடியாது, என்னையும் நான் சீரியஸாக எடுத்துக்க முடியாது, நம்மளை நம்ம சீரியஸாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில வேளை பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது தப்பாக சொல்லிடுவேன். நான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டேஞ்சரியஸ்ன்னு சொல்லுவார், டேஞ்சரஸ்ன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்றதையே நான் யோசிச்சிருந்தேன். சில வேளை நான் பார்த்தீங்கன்னா நான் பேசும்போது டேஞ்சரியஸ்ன்னு சொல்லிட்டேன். அவர் என்னை பார்த்து அப்படின்னாரு. அவர் நானும் சிரிச்சிட்டேன். ஏன்னா நம்ம மனுஷங்க, நம்ம பிரதர் நீங்கள் டேஞ்சரஸ்ன்னு சொல்றீங்கன்னு சொல்றத நானே ஒரு நாள் என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம நம்மளை பார்த்தே சிரிச்சுக்கிறதுக்கும் அதே நேரத்தில் அப்போ நம்மளும் என்ன செய்ய முடியும், டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்முடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு அப்போ வந்து பெருமை வராது. நீங்க யாராவது நீங்க விழும்போது நான் சிரிக்கும் போது நான் என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா, நானும் ஒரு நாள் விழ தான் போறேன் அல்லது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் புரிந்து வாழ்க்கையில ஒரு தாழ்மையோடு இருப்பதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அது மட்டுமல்ல, சில வேளையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெயின் இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது, மனசுல வலி இருக்கும்போது சிலர்லாம் வந்து நம்மளோட நல்ல நகைச்சுவோட பேசுவாங்க. இந்த வலியவே எப்படி பார்க்கலாம், வேற விதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் நகைச்சுவையோட பேசுறது, அதாவது ஹர்ட்டிங் விதத்தில் இல்லை, உங்களை புரிஞ்சுக்க, நானே வழியில் இருக்கிற இந்த ஆள் வந்து ஜோக் அடிச்சுட்டு இருக்காரு அப்படி கிடையாது. வந்து சும்மா வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வர்றது அல்லது கவலைப்படாதீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்றதே என்னது நமக்கு வந்து நல்ல ஒரு ஔஷதமாக ஒரு மெடிசன் போல இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில இருக்கிற வழியை தாண்டி போறதுக்கு நகைச்சுவை சில வேளை நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உதவி செய்யாதலாம் சொல்லவே இல்லை. ஸோ ஜோக்கே அடிக்கக்கூடாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிரிக்கவே கூடாதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜோக் அடிக்கலாம், சிரிக்கலாம், ஆனா அதை ஒரு சரியான விதத்தில் செய்ய வேண்டும் என்று தான் வேதவசனம் சொல்றது. எப்படி ஒரு AK-47 எடுத்து கட்ட 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 கட்டன்னு எல்லா விதத்தில் அடிக்கிறானோ அது போல இல்லாம எந்த இடத்துல என்ன சொல்லணும், சரியா சொல்லணும், அது வந்து மற்றவங்களை பாதிக்கக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி பார்த்து பேசுகிற நபர்களாக நம்ம இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் ஒரு சில விதமான ஜோக்ஸ் எப்படிலாம் மக்கள் வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களோட கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு 7 முக்கியமான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். வேகமாக நான் உங்களோடு கூட நான் சொல்லி முடிக்க போகிறேன். எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், அதனால் நான் ஒவ்வொன்றையும் நான் விளக்கி சொல்லவில்லை. பட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை என்ன செய்யலாம்னா நீங்கள் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ஜோக் அப்படின்னா ஆக்ரெசிவ், அப்புறம் கண்ட்ரோலிங் ஜோக். ஒரு காயப்படுத்துற, ஒரு தீவிரமா இருக்கிற, மற்றவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில் சொல்லப்படுகிற ஜோக்ஸ் இந்த உலகத்தில் இருக்கு. நீங்க நீதிமொழிகள் 26வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இங்க என்ன பார்க்குறோம்னா, இந்த பைத்தியக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து அம்புகளை என்ன செய்யறான்னா அது சாவுக்கு ஏதுவான அம்புகள், அதை பைத்தியக்காரத்தனமாக யோசிக்காம எங்க போடுறோம் அப்படின்னு, எங்க விடுறோம் அப்படின்னு தெரியாம அவன் என்ன செய்யறான், விடுறான். இவன் என்ன செய்யறான்னா அவன் மற்றவர்களை வஞ்சித்து என்ன செய்யறான், ஜோக்கு பண்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மற்றவங்களை அவமதிப்பதற்காக அவங்களுடைய அப்பியரன்ஸை வந்து அவமதித்து, அவங்களுடைய பின்னணியை அவமதித்து, அது மட்டும் இல்ல வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. கவலைப்படக்கூடாது, அந்த மாதிரி நாமளும் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் ஒரு பட்டப்பேர் வச்சாங்க எனக்கு. பட்டப்பேர் சொன்னோன்னா டக்கு டக்குன்னு திரும்பி பார்ப்பேன். இப்போ நான் வந்து ரசிக்கப்பட்டேன். ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டா நீ திரும்பி பார்க்காத அப்படின்னு சொன்னார். முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வாத்தியார் இந்த பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டார், பேசாமல் போய்கிட்டே இருந்தேன். மறுபடியும் கூப்பிட்டார், பேசாமல் போயிட்டே இருந்தேன். மறுபடியும் கூப்பிட்டார், பேசாமல் போயிட்டே இருந்தேன். ஜோசப் அப்படின்னாரு. சார் கூப்பிட்டீங்களா சார்ன்னு கேட்டேன். திமுருடா உனக்கு, இங்கே வா அப்படின்னாரு. நான் போனேன், கான்ஃபிடென்ட்டாக நின்னேன். இல்லை சார் அது என் பேர் இல்லைங்க சார் அப்படின்னு சொன்னேன். கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், பயப்படல.
அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம யாருக்கு பட்ட பேர் வச்சோ, அவங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னணியை வச்சோ, அல்லது அவர்களை புள்ளி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எந்த காரியம் அல்லது அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சோ ஒரு நாளும் அவமதிக்கவே கூடாது. நாம மற்றவங்களை அவமதிச்சு அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நீங்க ஒவ்வொன்றுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க, நீங்க அப்புறமேட்டு வாசிச்சு பார்க்கலாம். ஒரு மேனேஜர் தன்னுடைய புது எம்ப்ளாயி கிட்ட மீட்டிங்ல சொல்றாரு, நல்ல நல்ல ஐடியாலாம் நீ கொண்டு வந்த மீட்டிங்ல, ஆனா அது உன்னோட தானா அல்லது எங்கேயாவது யாராவது உனக்கு சொல்லி கொடுத்து தான் சொல்றியா அப்படின்னு கேட்டாவே என்னது அப்படின்னு, சாரி ஜோக்குக்கு சொன்னேன், என்னை பார்த்தா என்னால் அந்த ஐடியா கொண்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் பயங்கரமான இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அருமையானவர்களே, நம்ம யாரையும் குறைவாக நினைக்கவே கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆக்ரெசிவாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி, கண்ணா பண்ணானு AK-47 எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம அடிக்கவே கூடாது. மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண விதத்தில் நம்ம ஜோக்கு சொல்லவே கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான் அப்படிப்பட்ட ஜோக்கை சொல்வேன் அப்படின்னா, நான் மற்றவங்களை காட்டிலும் சுப்பீரியர் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். என்கிட்ட தான் நல்ல ஐடியா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அது மட்டுமல்ல, கொஞ்சம் ஒரு பயத்தையும் நான் கொண்டு வரேன். பார்த்து நெக்ஸ்ட் டைம் நீ ஐடியா கொண்டு வரும்போது கொஞ்சம் பார்த்து கொண்டு வா அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். நான் சொல்றேன், இதை இப்படிப்பட்ட ஜோக் அடிச்சோம் அப்படின்னோம்னா நம்ம அவாய்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன். அப்படின்னா என்ன? நம்ம மற்றவங்களுடைய கருத்தை வந்து அவாய்ட் பண்றது, தவிர்க்கும் விதத்துல சொல்றது. அது மட்டுமல்ல, அதை ஃபோக்கஸ் பண்ணாம வேறு ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்றது. ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணாம வேறு ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்றது. அது மட்டுமல்ல, அவங்க கருத்தை அவாய்ட் பண்ணுறது, தவிர்க்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம பொறுப்பையும் என்ன செய்யறது, தவிர்க்கிறது. அப்படி தவிர்த்து என்ன செய்யறது, ஜோக்கு அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதை நம்ம தவிர்க்கணும். ஒருத்தவங்க உங்களோட பிரச்சனை உள்ளவங்களா இருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம பிரதர் பிரச்சனை நம்ம உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அவர் உங்ககிட்ட வராருன்னு வச்சிங்களேன் உட்காந்து பேசுறதுக்கு, நீங்கள் பேசாமல் ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதையை பற்றி பேசுறீங்க, பாலிடிக்ஸ் பற்றி பேசுறீங்க. அவர் யோசிப்பார், என்ன இது, நாம இந்த பிரச்சனை தான் பேசலாம்னு வந்திருக்கிறோம், ஆனால் அவர் பேசாமல் நினைச்சாரு. அப்புறம் இப்படி ஒரு கதையை சொல்லி நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க, நானும் ப்ராப்ளம், நீங்களும் ப்ராப்ளம், எல்லாமே ப்ராப்ளம், இதில் ஒன்றுமே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறீங்க. அப்படி கிடையாது. நாம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அது மட்டுமல்ல, நமக்கு என்ன பொறுப்பு, அந்த பிரச்சனையில் நமக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பேச வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பல நேரங்களில் நாம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஜோக்கை சொல்லி அல்லது இன்டைரக்டாக அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணி, அவர் வந்து இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வர ஆரம்பிச்சிங்களேன், நீங்கள் ஒரு ஜோக்கை சொல்லி எல்லாருக்குமே பிரச்சனை தான் பிரதர், மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். மற்றவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்ல, நாம சரியா இருந்து மற்றவங்களை பற்றி பேசணும். உங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? உங்க பாஸ்ட்ட தான் சொல்லுவீங்க, அல்லது வீட்டில் இருந்தா அப்பா அம்மா கிட்ட போய் பிள்ளைங்க சொல்லுங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அந்த ரிப்போர்ட் கொடுத்த போது தாறுமாறா என்னென்னமோ சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், சரியாவே சொல்லல. அப்படியா அப்படின்னா சும்மா ஜோக்கு சொன்னேன் பிரதர், சும்மா ஜோக் சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக அவர் சொன்னார், நீங்கள் சரியாக செய்யலை அப்படி தான் சொல்கிறார். நம்ம சரியாக செய்யலைன்னா சொல்லிடலாம், கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் இந்த ஃபிகர்ஸ்லாம் சரியில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் சரியாக இப்படி சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். அல்லது வேறு விதத்தில் நம்ம அழகாக சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனால் இந்த ரிப்போர்ட் சரியாக இருக்கணும்னா நீங்கள் எனக்கு சரியான ஃபிகர்ஸ் கொடுத்தா தானே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தா தானே நான் சரியாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார்னா என்ன ஆகும்? இந்த உலகத்தில் எல்லோருமே எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சேலத்தில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்னுடைய காரில் வந்து ஏர் பொல்யூஷனை செக் பண்ணாமல் நான் ஓட்டியிருந்தேன்னா நானும் ஒரு விதத்தில் பொறுப்பு தான். நான் போய் இந்த ஊரே சரியில்லை, எல்லாம் புகை, எல்லாம் பைத்தியக்காரன் அப்படின்னு பேசல, நானே என்ன பார்த்து சொல்லிக்கிறேன். ஆஃபீஸில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னம்னா நானும் ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கிறேன். ஒரு பொறுப்பான ஒரு பொசிஷனில் இருந்தேன்னா நானும் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறேன். இதை மறந்துடக்கூடாது. இது இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஜோக் அடித்து ஹர்ட் பண்ணோம் அப்படின்னம்னா அது வந்து சரியான ஒரு ஜோக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவது, ஸ்டேரியோ டைப் ஆர் ரீஎன்ஃபோர்சிங் ப்ரெஜுடிஷியல். அப்படின்னா ஸ்டேரியோ டைப்னா நம்ம இந்த ஊர்க்காரன்னா இப்படி தான் அப்படின்னு வச்சுருப்போம். இந்த ஊர்க்காரன்னா அப்படி தான், திருச்சிக்காரனா நான் திருச்சி, அதனால்
இன்னொரு திருச்சிக்காரனா இப்படிதான் அப்படின்னு வச்சிருப்போம். இப்ப சேலத்துக்காரனா என்னது அப்படிதான். ஒரு பிரதர் சொன்னார், பசங்க நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டோம், முன்னாடி வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் சேலத்தில் தான் இருந்தோம் அப்படின்னு. ஏன் என்னாச்சு? இல்லை, கோயம்புத்தூர்னு சொன்னாதான் பொண்ணு கொடுக்குறாங்க. சேலம் அது நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சேலம்னு சொன்னாலும் பொண்ணு கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி சேலம் வந்து ஒரு ட்ரை ஏரியா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் வந்து செழிப்பாக வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி இருந்துச்சு அந்த காலம். நான் எனக்கு அப்படிலாம் யோசிக்கவே தெரியாது. சேலமா இருந்தா என்ன, கோயம்புத்தூரா இருந்தா அப்படி தான் நான் யோசிப்பேன். ஓ, இவ்வளவுலாம் மக்கள் யோசிக்கிறாங்களா அப்படின்னா. ஏன்னா இப்படி வச்சுக்காங்க, சேலம்னா இப்படி, திருச்சினா இப்படி, இந்த லாங்குவேஜ்னா இப்படி, இந்த ஊர்னா இந்த நாடுனா இப்படி அப்படின்னு வச்சுக்காங்க. இந்த மாதிரி நாம வைக்கவே கூடாது. நமக்கு எந்த விதமான பயசு இருக்கவே கூடாது. மற்றவங்களை குறித்த ஒரு உண்மை இல்லாத ஒரு நிலை வந்து இருக்கவே கூடாது. அல்லது ஒரு பொதுமையாக மற்றவங்களை குறித்து பேசுவது நம்ம கிட்ட இருக்கவே கூடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி செய்யும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மற்றவங்களை தாழ்த்துறோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்குங்க வரும். பொண்ணுங்களை வந்து மனைவிகளை வந்து தப்பா பேசுற மாதிரியே ஜோக்குங்கள்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வந்துட்டு, என்னமோ ஆண்கள்லாம் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பர் மாதிரி, அது மாதிரி பார்த்துருக்கீங்களா? நிறைய வருது. தலையாடுறாங்க. ஆமா ஆமா, ஓகே, எஸ், அந்த மாதிரி வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸை பற்றி ஒரு ஜோக்கு, அல்லது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்களை பற்றி ஒரு ஜோக் இருக்கும். தமிழ்காரா இப்படி, இவங்களை இப்படி பற்றி இந்த ஜோக் இருக்கும். இந்த மாதிரி ஜோக்குங்களை நாம் அவங்ககிட்டே போய் சொன்னோம்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படும். மற்றவங்களை தாழ்த்தி நம்ம பேசவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், யூனோ என்ஜினியர்ஸ் தே ஆர் சோஷியலி ஆக்வர்ட். என்ஜினியர்ஸ்னால் தெரியுமில்ல, அவங்க வந்து பேச மாட்டாங்க, அது மாதிரி யார்ட்டையும் பழக மாட்டாங்க அப்படின்னு, யூனோ ரைட் அப்படின்னு என்ஜினியர்ட்டே போய் சொன்னால் எப்படி இருக்கும்? தப்பாக போயிடும். இந்த மாதிரி ஒரு ஜோக்கு நம்ம ஒரு காலம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ டிஃபென்சிவ், தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஜோக் சொல்றது. இங்கே என்ன பார்க்குறோன்னா, அவன் தன்னுடைய அயலானை வஞ்சித்து என்ன செய்யறான், ஜோக் பண்றான் அப்படின்னு தான் வசனத்தில் இருக்கு. அயலானை வஞ்சித்து என்ன செய்யறான், அவன் ஜோக் பண்றான். தன்னுடைய செல்ஃப் எஸ்டீமை, தன்னுடைய சுய மதிப்பை கூட்டுவதற்காக மற்றவங்களை தாழ்த்தி ஜோக் பண்றது, மற்றவங்களை ஏளனமாக பேசி ஜோக் பண்றது, நாம வந்து ஒரு பெரிய அறிவாளி மாதிரி காண்பிக்கிறதுக்காக ஜோக் சொல்றது, அது வந்து நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அஃப்கோர்ஸ் நான் இப்போ உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்றேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு புரியாத விஷயமாக இருக்கலாம், உங்க தலைக்கு மேல போற விஷயமாக இருக்கலாம். எனக்கு புரிகிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லு? உங்களுக்கெல்லாம் இது புரியாது அப்படின்னு அர்த்தம். அப்படி சில பேசுவாங்க. வெல், இது உங்களுடைய தலைக்கு எட்டாத காரியமாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களோட தலைக்கு எட்டாத காரியம் தலைக்கு எட்டுற மாதிரி ஷேர் பண்றதா என்னது நல்லது. ஒரு நல்ல ஸ்காலருடைய, நல்ல அறிவாளியுடைய ஒரு பக்குவம் என்ன அப்படின்னா, ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தையும் ஒரு எளிய சிம்பிள் எதுவும் கிடையாது, சிம்பிளிஸ்டி கிடையாது, ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி என்னது அவர் சொல்வார். அப்படி சொல்ல முடியல அப்படின்னா அவருக்கே புரியலன்னு அர்த்தம். அருமையானவர்களே, அந்த மாதிரி சொல்லி நம்மளை என்ன செய்யக்கூடாது, உயர்த்தி வைத்து விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், நம்ம வாழ்க்கையில் அப்படி பேசுறோம். ஆனா இந்த மாதிரி நடைமுறை ஞானத்தை குறித்தும் வேதவசனம் சொல்லுது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது ஜோக் என்னன்னா, ஜோக்ஸ் தட் கிரியேட் ஃபியர் ஆர் அன்சேஃப் அட்மாஸ்பியர். ஒரு பாதுகாப்பு இன்மையும் ஒரு பயத்தையும் உருவாக்கும் ஜோக்ஸ். இவர்கிட்ட பேசணும்னா டகார்னு ஏதாவது ஜோக் அடிச்சிருவாரு, நமக்கே ரொம்ப வெக்கக்கேடாயிரும். இவர்கிட்ட போய் எப்படி பேசுறது, இவர்கிட்ட வேணா தனியா பேசலாம், 2-3 பேர்கிட்ட நின்று பேசணும் அப்படின்னோம்னா அவர் ஏதாவது சொல்லிடுவாரு, அப்புறம் நமக்கு கஷ்டமாயிரும். அப்படிங்கிற மாதிரி நாம பேசவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்படி பேசும்போது ஒரு பய சூழலை தான் உருவாக்குறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி ஜோக் அடிச்சு அவர்கிட்ட யாரும் போய் பேச மாட்டாங்க, அந்த மாதிரி போயிருப்பாரு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ யாரும்
போடுறாங்களே, யாரோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி இப்படி போட்டுக்கிட்டு இப்படி ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னு தெரியல, எனக்கு மறந்துருச்சு. அது போட்டிருப்பாங்க. இன்னொரு பாஸ்டர், அவரு பாஸ்டர். நான் வந்து அப்போ சின்ன பையனாக தான் இருக்கிறேன். சின்ன பையனா பைபிள் காட்சிருக்கு. அவர் வந்து, ஐயா எப்படிங்கய்யா இருக்கீங்க அப்படின்னு. என்ன தாலி கட்டிட்டு வந்துட்ட அப்படின்னாரு. தாலி கட்டி வந்துட்டேன்னு என்ன தெரியுதுங்களா? இந்த செயின். என்ன தாலி கட்டி வந்துட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் ஸ்டைல்லாம் பண்ணக்கூடாது, அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, நான் வந்து கீழே தொங்க விட்டு பேசுவேன், எனக்கு வந்து ரீடிங்க்கு தான் அப்போ தான் தேவை, அதனால் நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது தொங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து சொன்னார், ஜோக்கு எப்போ பார்த்தாலும் என்ன அடிக்கணும்னு தெரியல, ஏதாவது ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாராட்டுக்கு ஜோக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட பேசுறதுக்கு, அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க, அவர்கிட்ட பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் ஏன் தான் பேசுனேன்னு தெரில அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி நம்ம ஜோக் அடிக்கவே கூடாது. ஒரு த்ரெட்டனிங், ஒரு இன்டிமிடேட்டிங் ஹியூமர் எப்போ பார்த்தாலும் இருக்கவே கூடாது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாரு, இஃப் anyone fails this test, I will personally make sure you regret it. நீங்கள் யாராவது இந்த டெஸ்ட்டை ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து இன்டிமிடேட் பண்ணுறது. அது ஜோக்காக இருக்கலாம், டீச்சர் சிரிக்கலாம், ஆனால் பையன்களுக்கு என்னது, அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம மற்றவங்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஜோக்கு சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்லை, ஆறாவது பார்த்தீங்கன்னா, ஜோக்ஸ் தட் டிஸ்ட்ராய் கம்யூனிட்டி ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகளை முறிக்கிற, அது மட்டுமல்ல சமுதாயத்தை உடைக்கிற ஒரு ஜோக் என்ன செய்ய சொல்லவே கூடாது. அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அயலானை வஞ்சித்து அவன் என்ன செய்யறான், ஜோக் சொல்றான், காயப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், சாரி நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல. அயலானை அவன் வஞ்சிக்கிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஜோக் வந்து ஒரு நல்ல லூப்ரிகேஷனாகவும் இருக்க முடியும், ஒரு காயத்தை ஆத்துற ஒரு காரியமாகவும் இருக்க முடியும், மருந்தாகவும் இருக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு ஜோக் வந்து ஒரு வெப்பன், AK-47 இருக்க முடியும், ஒரு அம்பாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, வஞ்சனையோட பேசுற ஒரு காரியமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயங்கர ஒரு தமிழ் வெறியன் தான். நார்த் இந்தியாவுக்கு போகும்போது நார்த் இந்தியன்ஸை பற்றிலாம் ஜோக் அடிக்கிறது, அப்புறம் மற்றவங்க எல்லாரையும் பற்றி ஜோக் அடிக்கிறது. அந்த ஜோக் யாராவது எனக்கு, நான் வந்து ரொம்ப நகைச்சுவையான ஆள்லாம் கிடையாது, நான் வந்து என்னுடைய சர்க்கிளில் மட்டும் தான் நகைச்சுவையாக இருப்பேன். அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அது ஜோக் அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பேன். ரொம்ப பழகினா நல்ல ஜோக் அடிப்பேன், இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், நம்ம ஜோக் அடிச்சக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் மற்றவங்க ஜோக் அடிக்கும்போது நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன், மற்றவங்களை பற்றிலாம் ஜோக் அடிக்கும்போது ரசிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீ வந்து இந்த மக்கள்கிட்ட ஊழியம் செய்ய வந்துட்டு இந்த மக்களை பற்றி நீ ஜோக் அடிச்சுன்னா எப்படி நான் அந்த மக்களை உனக்கு தருவேன் அப்படின்னாரு. நான் ஜோக் அடிக்கிறதே நிறுத்திட்டேன். ஜோக் அடிக்க நிறுத்தல, அவங்களை குறித்து நெகட்டிவா ஜோக் அடிக்கிறத நிறுத்திட்டேன். ஏன் அப்படின்னா, நான் அவங்களோட பழகும் போது அந்த ஜோக்கு தான் என் மனசுல வருது. ஓ, இந்த ஆட்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது உறவை முறிக்கிறது. அது மட்டும் அல்ல, நான் அடிக்கிற ஜோக்கை யாராவது கேட்டு அங்க போய் சொல்லி இந்த ஆளு மதராசி இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் அடிக்கிறார் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நாம எல்லோரையும் நேசிக்க வேண்டும், வடக்கு தெற்கு எல்லாரும் என்ன செய்யணும், நம்ம நேசிக்க வேண்டும். எல்லோரும் இந்தியர்களாக இருக்கிறோம், நம்ம யாரையும் ஸ்டீரியோ டைப் பண்ணிடக்கூடாது. அதே வேளையில் நாம வந்து என்ன ஜோக் அடிக்கிறோமோ, அவங்கள பத்தி தவறா ஜோக் அடிக்கிறோமோ, அது அவங்களுடைய உறவுல வந்து ஒரு பாதிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீம் வந்து லஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒருத்தர் வந்து ஜோக் அடிக்கிறாரு. ஒருத்தருடைய பிரைவேட் லாஃபிங் அபவுட் அ பிரைவேட் இன்சிடென்ட் that the outsider cannot understand. நம்ம ஒருத்தருடைய பிரைவேட் வாழ்க்கையை பற்றி ஒருத்தர் இடத்துல பேசி அதை பற்றி ஜோக் அடிச்சு இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அது தப்பாக போயிடும். அது வந்து உங்களுக்காக தான். அதனால தான் நான் எப்பயுமே கேட்டுக்குவேன், இதை வந்து சாட்சி சொல்கிறதா இருந்தாலும் நாங்கள் இந்த சாட்சியை நான் வந்து சொல்லலாமா அப்படின்னு கேட்டுக்குவேன். அல்லது உங்களை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசும்போது நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு உரிமை கொடுக்கல, உங்களுக்கு கவுன்சிலிங்காக மட்டும்தான் நீங்கள் உரிமை கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம கணவன் மனைவியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் அவங்க கணவனுடைய சில பழக்க வழக்கங்கள் வச்சு ஜோக் அடிச்சிருவாங்க எல்லாருக்கும் முன்னாடி, அது தப்பாக போயிடும். இல்லை நண்பர்கள் இருக்காங்க, ஜோக் அடிச்சு தப்பாக போயிடும். பிரைவேட்டான காரியங்கள் பிரைவேட்டாக தான் இருக்கணும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏழாவது, கடைசியாக நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏழாவது என்னன்னா, ஒரு நல்ல காரியத்தை மிஸ்யூஸ் பண்றது. நல்ல காரியமா இருக்க முடியும், ஆனால் அது மிஸ்யூஸ் பண்றது.
அம்பு வந்து நல்ல காரியமா இல்லைங்களா? நல்ல காரியம் தான். ஆனா அவன் என்ன செய்யறான், அம்பை வந்து அதை பைத்தியக்காரத்தனமாக எல்லோர் மேலேயும் அடிச்சு அவன் வந்து அதை மிஸ்யூஸ் பண்றான் அப்படின்றத பார்க்கறோம். ஜோக்கு வந்து ஒரு நல்லதுதான், நகைச்சுவை நல்லதுதான், சிரிக்கிறது நல்லதுதான். ஆனா அதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறோம். இது வந்து நல்ல காரியம் தான். அது மிஸ்யூஸ் பண்றதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவே வேண்டாம் அப்படி தூக்கி போட்டுருவோம். அருமையானவர்களே, உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஒரு மென்டர், அவர் என்ன செய்றாரு, அவர்கிட்ட ரொம்ப கஷ்டத்தோடு வருகிற ஒரு மென்டர்னா என்ன, சிலருக்குலாம் ஆலோசகராக இருப்பாங்க இல்லைங்களா, ஆலோசனை சொல்லி அவங்கள வழி நடத்துகிற ஒருத்தர். அவர்கிட்ட ஆலோசனை பெறுகிறவர் ஒருத்தர் வராரு. அவர் இந்த ஆலோசனை கொடுப்பவர் அவரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இதை சரியா செய்யலைன்னா மேபி வேற ஒரு வேலையை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாருன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லிட்டு சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு வச்சுக்கலாம். அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு நாள் ஃபுல்லாக, இது நீங்கள் சரியாக செய்யலாம் வேற ஒரு வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, என்ன இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலி அந்த ஜோக்கு அவர் யோசிச்சிருக்கலாம், ஓ சும்மா ஒரு ஜோக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜோக்கு அந்த நாள் முழுசும் அந்த மென்ட்டியை அல்லது எம்ப்ளாயை சிந்திக்க வைக்குது. மேபி ஒரு வாரம் கழிச்சு அவர் யோசிப்பார், பேசாமல் வேலையை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்பார். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவர் பாருங்க, அவர் ரொம்ப சந்தோஷமானவர். அவர் வந்து நம்மளை பார்த்து வந்து சந்தோஷப்படுறவர். நம்ம மேலே நாம வந்து நல்ல விதத்தில் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வாஞ்சை. அதே போல ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய வாஞ்சையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ஜோக் சொல்லி கூட ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கோலாக லக்காக இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், நாம நம்முடைய வார்த்தையினால மற்றவங்களை ஹர்ட் பண்ணுவோம். வேதவசனத்தை சொல்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம சொல்ற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நம்ம ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணுமா? நம்ம சொல்ற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் இந்திரா காந்தி அவங்களுடைய பாட்டி, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்திரா காந்தி அவங்களுடைய பாட்டி வந்து அவங்கள வந்து கிளிமூக்குன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்களுடைய கணவன் ஃபெரோஸ் காந்தி, அவர் வந்து நல்லவர்லாம் கிடையாது. நீங்க பயோகிராஃபி, இந்திரா காந்தியோட இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோகிராஃபி இருக்கு, அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் நல்லவர்லாம் கிடையாது. ஆனா அவர் லவ் பண்ணார், அவங்க விழுந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஆளு அவங்கள பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்க வீட்டில் என்ன சொல்றாங்க, கிளிமூக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேப்ல தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கு, இந்திரா காந்தி மூக்குன்னு அதுக்கு பேரு. அது எவ்வளவு ஹர்ட் பண்ணியிருக்கும் இந்திராவை டீனேஜரா. அப்புறம் பெருசாகும் போது ஒருத்தவங்க நல்ல ஆளு கிடையாது, அவன் லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவங்க நினைச்சிட்டாங்க, விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஃபிட்டிங்கே கிடையாது. இதுதான் ஆண்டவர் பாருங்க, நம்மளை வந்து அந்த மாதிரி சொல்றதே கிடையாது. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நம்மளை அன்பு செலுத்தும் வார்த்தைகளாக இருக்கு. அஃப்கோர்ஸ் அவர் கண்டிக்கிறார், அவர் நம்மளை சீர்படுத்துறார். நீங்க நானும் சரியா நடக்கலன்னா ஒரு அடியும் கொடுப்பார், அது எல்லாமே செய்வார். அது எல்லாமே அன்புக்காக, அன்போட அவர் செய்யறத பார்க்கிறோம். நம்முடைய வார்த்தையில மிக மிக தெளிவாக யாரையும் காயப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எப்படி வரும்? இது நம்ம வந்து நிறைய படிச்சோம்னா வந்துருமா, நிறைய பைபிளை மட்டும் படிச்சா வந்துருமா, அல்லது நிறைய செமினார் நடத்தினா அட்டென்ட் பண்ணா வந்துருமா அப்படின்னா வராது. நம்ம மனசுல ஒரு காரியத்தை வச்சுக்கணும், நான் இயேசுவை போல இருக்கணும், நான் ஆண்டவரை போல இருக்கணும், வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய வார்த்தைகளும் நான் ஆண்டவர் போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து நமக்குள்ள ஃபுல்லா இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இயேசுவோடு இருப்பது, இயேசுவின் ஐக்கியத்தில் இருப்பது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம மற்றவங்களை ஹர்ட் பண்ணும் போது கூட நமக்கு தெரியும் நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு.